வணக்கம் நண்பர்களே. பாரத பிரதமர் சென்னை வருகிறார். தேர்தல் பிரச்சார கூட்டம். அந்த கூட்டம் ஆக்சுவலாக முதல்ல நடக்கிறதா இருந்தது மதுரையில். இதற்காக இடம் பார்த்து மதுரையில் பாண்டி கோயிலுங்கிற ஒரு இடம் பக்கத்தில் பெரிய திடல் பார்த்து எல்லா ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடம் சென்னைக்கு மாற்றப்பட்டது. இப்போ மதுராந்தகம் பக்கத்தில் அதை நடத்துகிறாங்க. ஏன் இது மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டது? மிக முக்கியமாக கருதப்படுவது, மதுரைக்கு அவர் இப்போது ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கிற திருப்பரங்குன்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் யார்? பிரதமர். அப்போது அவருடைய ஜோதிடர்கள் யார்? பிரதமருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் உங்கள் ஜாதகப்படி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகக்கூடாது. இப்படி சில ஜாதகக்காரர்கள், ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் சில கோயில்களுக்கு செல்லக்கூடாது என்பது அடிப்படையிலேயே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பிரதமருக்கு திருப்பரங்குன்றம் போகிறதுங்கிறது விருப்பம். அது அரசியல் முடிவு, ஜோதிட முடிவு அல்ல, அரசியல் முடிவு. ஆனால் ஜோதிடப்படி அவர் திருப்பரங்குன்றம் போனார்னா அவருக்கு நல்லது இல்லை. அது எதுக்கு நல்லது இல்லைங்கிறதுலாம் வேறு. அவருடைய ஜாதகம் கூட அவர் அங்கே போகக்கூடாது. இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, மதுரைக்கு இவர் திருப்பரங்குன்றம் போகாமல் வந்தார்னா இந்து அமைப்புகள், இந்து முன்னணி, மற்ற அமைப்புகள் எல்லாம் இப்போ இவர் போகாமல் போயிட்டாரேங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஒன்று. இரண்டாவதாக, இவருமே இங்கே வரைக்கும் அது போகாமல் அங்கே போகாமல் தவிர்க்கிறது நல்ல விஷயம் இல்லை. அது தேர்தல் நேரம் இப்போ. அதனால் என்ன பண்ணாங்க, சரி எதுக்கு வம்பு போயிட்டு இது பண்ணிவிட்டு இடத்த மாற்றிக்கான்னு நேராக சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அதில் தான் மதுராந்தகம் பக்கத்தில் இப்போ விழா நடக்குது. ஸோ ஒரு பிரதமரின் வருகையை ஒரு ஜாதக அமைப்பு மாற்றுகிறது என்றால், இங்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இந்த மக்கள் இதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறதா? இந்த இயக்கம் எதை நோக்கி செல்கிறது என்பது புரிகிறதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.